ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்தூரகு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம். செட்டிநாடு தக்காளி சட்னி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு நல்லா சூடாகிடுச்சு. அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் சட்னி. நல்லா விட்டுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். வந்து கடுகு நம்பருக்கு சேர்த்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லாயிருக்கும் அந்த தக்காளி சட்னிக்கு சேர்த்தோம்னா. இதில் வந்து கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இங்கே கடலைப்பருப்பு சேர்க்கலைன்னா தக்காளி வெங்காயம்லாம் வதக்கினப்போ அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு பதில் தக்காளி சட்னி நிறையா வேணும் அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகட்டும். கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து காஞ்ச மிளகா நான் ஒரு 15 சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்கோம். அப்போ தான் அது காரம் சரியாக இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கணும், அப்போ தான் தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். அந்த தக்காளி புளிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சேர்க்காமல் இருக்கக்கூடாது. நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. நான் 2 பூண்டு பல் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. புளி, பூண்டு, காஞ்ச மிளகா, பருப்பு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை, அதனால் இந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதம் வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இல்லை அந்த தண்ணி சத்துலாம் நான் வற்றணும். ஏன்னா மூடி போட்டு நம்ம மூடி வச்சோம். அதனால் மூடி வச்சதுனால சீக்கிரம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா அந்த தண்ணிலாம் நல்லா வற்றிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ தக்காளி சட்னிக்கு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கிரைண்டர் ஆட்டுக்கல்ல அரைச்சா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிக்சர் ஜாரில் தான் அரைக்க போகிறோம். கிரைண்டர் ஆட்டுக்கல்ல அரைச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி அதில் அரைக்கல, மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தக்காளி சட்னி நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். சூப்பராக இருக்கும் சட்னி. இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ இது பண்ணியிருக்கு. இதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுக்கலாம். இந்த சட்னி கெடாமல் இருக்கும். 2 நாள் ஆனாலும் ஸ்டோரேஜ் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சோம்னாலும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நல்ல நெய்யில் தான் செய்கிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இதில் கடுகு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ தாளிச்சதை அப்படியே தக்காளி சட்னியில் கொட்டிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சட்னி நம்ம செட்டிநாடு ஸ்டைலில். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஃபார் வாட்சிங்.